நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பை பார்த்திங்கன்னா, ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஜூலை மாதம் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்ருக்குறேங்க. காலப்புருஷ தத்துவத்துப்படி முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச ராசியாதிபதி செவ்வாய் பகவான் மங்களக்காரகன், அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இப்போ உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் போய் செவ்வாய் உக்காந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரிங்களா? ஏன்னா 2ஆம் இடம்ன்றது நம்ம என்ன சொல்கிறோன்னா தனஸ்தானம். பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கிய தேவை என்னென்னா, சரிங்களா, அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கும் உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். பொதுவாக மேச ராசிக்கு எப்பயுமே மாங்கல்யத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் தான். 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உட்காந்துருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். 4ஆம் இடம்னு சொல்லக்கூடியது அதாவது பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறார். அப்போ தனக்காரகனும் கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் அவர் 4ஆம் இடத்துல போய் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. என்ன அப்படின்னா, 4ஆம் தேதி வரைக்கும் தான் ஒரு 4ஆம் இடத்துல உட்காந்துருப்பார். அப்போ 4ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அதாவது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு போய் உட்காந்துருவார். அப்போ உங்களுக்கு கலஸ்திரக்காரகன் போய் அவர் உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உட்காரும்போது 4ஆம் தேதிக்கு மேலே, அப்போ 4ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி வரைக்குமே இன்றைக்கி சுக்கிர பகவான் போய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருவார். அப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானத்தில் போய் உட்காந்துருவார். அப்போ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சுக்கிர பகவான் போய் புத்திரஸ்தானத்தில் உட்காரும்போது 4ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் புத்திர செல்வங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புத்திர செல்வங்கள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்ப வருஷமாக எனக்கு புத்திர தடையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு 4ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் புத்திர பாக்கியத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கட்டன்றது தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உங்களுக்கு உட்காந்துருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்கார். சரிங்களா? ஆனால் 4ஆம் இடத்துல புதன் பகவான் இயல்பு நிலையில் இல்லை. அவர் எப்படின்னா வக்கரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ 7ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் தன்னோட தாய் வீட்டில் கடக ராசியில் இன்றைக்கி குருவும் சுக்கிரனோட சேர்ந்து உட்காந்துருக்கிறாரு. வக்கரத்தில் இருக்கும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது. அதாவது இயல்புக்கு மாறாக தான் அவர் வேலை செய்வார். சரிங்களா? அதனால் உங்களுக்கு 7ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அவர் மிதுன ராசிக்கு தன்னோட சொந்த வீட்டுக்கு வர்றார். சரிங்களா? அப்போ தன்னோட சொந்த ராசிக்கு உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் போய் உட்காரும்போது, தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் தைரியஸ்தானத்திலே உட்கார்றது நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் வக்கரத்தில் போய் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட புதன் பகவான் 24ஆம் தேதி வரைக்கும் அவர் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக தான் வேலை செய்வார். சரிங்களா? ஏன்னா வக்கரத்தில் இருக்கார் இல்லைங்களா? அப்போ 24ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் 31ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இயல்பு நிலைக்கு வந்துடுவார். இப்படி வரும்போது என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு யோசனைகள், திறமை, அறிவு, டேலண்ட்டு, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த யோசிக்கக்கூடிய தன்மை கொடுத்துருவார். அப்போ எனக்கு தெரிஞ்சு புதன் பகவான் சுகஸ்தானத்தில் 7 நாள், தைரியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 17 நாள், டோட்டலாக ஒரு 24 நாளைக்கு அவர் ஸ்லோவாக தான் வேலை செய்வார். சரிங்களா? 24ஆம் தேதிக்கு மேலே தான் புதன் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உங்களோட மைண்டு நல்லா வேலை செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பத்தில் இருப்பீங்க. அதனால் புதன் பகவான் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது சூரியன் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் தான். அந்த சூரிய பகவான் இப்போ உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா தைரியஸ்தானத்தில் இருக்கிறார். அதாவது சரிபாதியாக நிற்கிறார். சரிங்களா? சூரியன் அப்படின்றது தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதம் முழுவதும் ஒரே வீட்டில் இருப்பார்.
அதே ஆங்கில தேதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரிபாதியே நிற்பார். இந்த வீட்டில் 15 நாள், அடுத்த வீட்டில் 15 நாள் அப்படி. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதன்றது 32 நாள். அப்போ 17ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருப்பார். அப்போ இந்த சூரியன் தான் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்ருப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார். முடியும், முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா இந்த குழப்பம் இருக்கிறது காரணம் புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால. ஏன்னா புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் வக்கரத்தில் இருக்கும்போது மைண்டு ஸ்லோவாக தான் வேலை செய்யும். ஆனால் அந்த சூரியன் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருப்பார், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். அதனால் எனக்கு தெரிஞ்சு 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் இருப்பார். 17ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து தைரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறிடுவார். இப்படி மாறக்கூடிய டைம் வந்து சூரியன் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அப்போ நாம் பார்த்து இந்த 4 கிரகமுமே உங்களுக்கு இதில் என்ன கிரகம் நல்லா இல்லைன்னா புதன் மட்டும்தான் நல்லா இல்லை. ஏன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் அவர் நல்ல இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் அவர் சுகஸ்தானத்திலிருந்து புத்திரஸ்தானத்துக்கு மாறுறது நல்ல ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் தான் அவர் வந்து வக்ரத்தில் இருக்கிறாரு. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சூரியன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஓரளவுக்கு நல்லா ஒரு ஆக்டிவேட்டாக தான் இருப்பார். அதனால் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இப்போ பொதுவாக வந்து குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். பொதுவாக வந்து ஒரு மனிதனுக்கு இந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம், கல்யாண மண்டபம் கட்டக்கூடிய பாக்கியம், கோயில் கட்டக்கூடிய பாக்கியம், ரெண்டாவது இந்த மாதிரி கடவுள் சார்ந்த வேலைகள், அதாவதுன்றது நான் ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறேங்க, அதாவது கோயில் வேலை ஆரம்பிக்கலான் இருக்கிறேன், இல்லை எங்கள் பங்காளியெல்லாம் சேர்ந்து செய்துட்ருக்குறோம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்விகள் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் போய் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. உச்சத்தில் உட்காந்தது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கார். எப்பயுமே 4ஆம் இடம் சுகஸ்தானம் வலுக்கும்போது அசையா சொத்துக்கள் அந்த வேலைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு மேச ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருந்தது. என்ன பிரச்சனைனா 7.5 சனி. ஏன்னா இப்போ சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி வந்து உட்காரும்போது உங்களுக்கு வந்து 7.5 சனியாக உட்காந்தாரு. அதுவும் குறிப்பாக வந்து விரைய சனியாக வந்து உட்காந்தாரு. அப்படி உட்காரும்போது தான் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் 5 மாதமாக கொஞ்சம் சிரமம் கொடுத்துட்டு இருந்தார். ஏன்னா சனி பகவான் முதல்ல கை வைக்கிறதுங்கன்னா வேலையில் தான். எனக்கு தெரிஞ்சு மேச ராசிக்காரங்களுக்கு வேலையில் கண்டிப்பாக மன அழுத்தம் கண்டிப்பாக இருக்கும், உளைச்சல் இருக்கும், அதாவது மன உளைச்சல் இருக்கும், வேலையில் குழப்பங்கள் இருக்கும், வேலை பறி போயிருக்கலாம், இல்லை நீங்களே விட்டுட்டு வர மாதிரி இருக்கலாம், இல்லை என்ன பண்ணுறது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டுருக்குறேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். எப்படி பார்த்தாலுமே அதாவது அந்த சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் 5 மாதமாக கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதாவது வந்து சனி வந்து வக்கரம் அடைகிறார். அப்போ சனி வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார்னா, வக்கரம்னா என்னன்னா ஆப்போசிட்டாக வேலை செய்கிறது. நல்லது கொடுத்துட்டு இருந்தாரா, அடுத்தது வக்கரமாகும்போது கெட்டது கொடுப்பார். இப்போ உங்களுக்கு கெட்டது கொடுத்துட்டு இருந்தாரா, இப்போ வக்கரமாகும்போது நல்லது கொடுப்பார். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த ஜூலை மாதத்தில் அதாவது ஒரு 5 நாள், அடுத்தது வந்து பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் ஒரு 31 நாள், அடுத்தது செப்டம்பர் மாதம் ஒரு 30 நாள், அதுக்கப்புறன்றது அக்டோபர் மாதம் ஒரு 31 நாள், நவம்பர் மாதம் ஒரு 30 நாள், டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 138 நாள் சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து வக்கரத்துக்கு போயிடுவார். அப்படி போயிட்டாருன்னா கிட்டத்தட்ட 4.5 மாதம், 138 நாள்ன்றது ஒரு 4.5 மாதம். இந்த 4.5 மாதம் உங்களுக்கு இந்த தொல்லை கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்காது. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு மேசராசிக்காரங்களுக்கு ஒரு வருஷம் 5 மாதமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 4.5 மாதன்றது கண்டிப்பாக ஒரு இடைவேளை மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிரமத்தை கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சி வச்சிருவார். இதனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த 4.5 மாத காலம் இந்த சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? அதை விட பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஏன்னா செவ்வாய் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துட்டாருன்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த பண கஷ்டம், கடன் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்கிறதில் மாற்றமே இல்லை. சரிங்களா? அதனால் எனக்கு தெரிஞ்சு
அதாவது புதன் மட்டும்தான் கெட்டு போயிருக்கிறார். கெட்டவர்னு சொல்ல சனி பகவான் கூட இந்த மாதம் உங்களுக்கு வந்து வக்ரம் அடைஞ்சு நல்லது தான் பண்ணுறாரு. சரிங்களா? அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். இந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் குறையும். உடல் உபாதைகள் கண்டிப்பாக கொஞ்சம் சீராக தான் இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் சுபகாரியங்கள், இப்போ ரொம்ப வருஷமாக பொண்ணு பார்த்துட்ருக்குறேங்க, வரன் பார்த்துட்ருக்குறேன்னு சொல்லக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஒரு திருமணத்துக்கு கூட இந்த டைம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அதனால் எனக்கு தெரிஞ்சு மேசராசிக்காரங்களுக்கு அதாவது நீங்கள் நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க. அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.